இப்போ இந்த கெமிக்கல்ஸ்ல இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? நோய் வருது, ரொம்ப துவண்டு போறோம், சோகமா இருக்கும். இப்போ லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சோகமாவே இருப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அந்த லங்ஸ்ல வந்து ஆசிட் அதிகமா இருந்தா சோகத்த தான் கொண்டு வரும். லோ ஃப்ரீக்வன்சி வைப்ல நம்மள அ இசைச்சு விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு வந்து நம்மளோட எமோஷன்ஸை நாம கட்டுப்படுத்தினாலே போதும். நம்மளோட பெர்செப்ஷன், தாட்ஸு, எமோஷன்ஸ் இதை கட்டுப்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இந்த ஆசிடோ, இந்த தரவுகளோ, இந்த கெமிக்கல்ஸோ தான் நம்மளோட எமோஷன்ஸ்லேயும் தாட்ஸ்லேயும் மைண்டு அப்புறம் நம்மளோட பெர்செப்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதை நாம் மாற்றி அமைச்சிட்டோன்னா அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். அப்போது லவ், அன்பாக இருக்கிறது, இப்படி நம்ம எப்போவுமே அன்பாக இருந்தோன்னா அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம பாடி வைப்ரேட் ஆச்சுன்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸ், பிளட்டில் இருக்கக்கூடிய பாராசைட்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடும். எல்லாமே வந்து அங்கே வந்து வாழாது. அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ எப்போவுமே அன்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அதற்கும் மேலே உண்மையாக இருக்கிறது. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அமிக்டலா, அட்ரினல் இதெல்லாம் வந்து செயல்திறன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறது தான் இருக்கிறதுலே நல்ல ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. ஸோ இது அதுக்கப்புறம் இந்த கிராட்டிடியூடோடு இருக்கிறது. கிராட்டிடியூடோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை மேன்மேலும் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். கார்ப்புத்தன்மையை உடலில் அதிகப்படுத்தும். நீங்கள் எப்போவுமே நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா உடலில் வந்து நல்ல ஈத்தர் வந்து அதிகமாகும், ஆசிட் வந்து குறையும். ஸோ நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா அன்பாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, எந்த கெட்ட எண்ணமும் மனசில் வராமல் பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் கிராட்டிடியூடோடு இருக்கிறது, அப்புறம் கைண்ட்னஸை வெளிப்படுத்துறது, என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது. இந்த உதவி பண்ணுற இந்த நேச்சரை வளர்த்துக்கிட்டாலே போதும். நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். துவண்டு போகவே மாட்டீங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ உதவி சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கவனித்து யாருக்காவது உதவி தேவைப்படுதுன்னா சுற்றி பாருங்கள், தேவைப்படுதுன்னும் போது உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். நம்ம கேரக்டரே இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் ஒரு 1 வீக் கடைப்பிடிச்சாலே ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்கும். முகத்தில், உடல் தோற்றத்தில், கேரக்டரில், பேசுகிற தன்மையில், எல்லாத்துலேயுமே.